மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 60. தன்னை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டு கிளம்பினான் தருண். தன் கிட்டார் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு நடந்தான். அவன் எப்போதும் கிட்டார் பிராக்டிஸ் செய்யும் அறைக்குள் செல்ல அங்கே இருவர் அமர்ந்திருந்தனர். யார் என்று புரியாமல் பார்த்தான். அவர்கள் இருவரும் அவனையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஒருவன் புருவம் முடிச்சிட குழப்பமாக பார்க்க, மற்றொருவன் திமிரான பார்வையோடு அமர்ந்திருந்தான். யார் இவனுங்க? சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி ஒருத்தன், கார்ப்பரேட் வில்லன் மாதிரி ரிச் லுக்கில் ஒருத்தன் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஹலோ, நீதான் மிஸ்டர் தருணேஷா? அந்த ஹீரோ தான் வாயை திறந்து கேட்டான். ஆமாம், நீங்கள்? வாங்க 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 சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றவன் தருண் எதிர்பார்க்காத நொடியில் அவனை இழுத்து இருவரின் நடுவில் அமர்த்தினான். திகைப்போடு இருவரையும் அவன் திரும்பி திரும்பி பார்க்க, ஆனால் அதில் சிறிதும் பயமில்லாததை கண்டு புன்னகைத்தான் ஆதி. மாப்ள, சாருக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை பாத்தியா என்றான் நிதிஷிடம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு சார் பயப்படணும்? அழுத்தமான குரலில் கேட்டான் தருண். அப்புறம் யாரோட தம்பி? மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் நிதிஷ். அப்புறம் சார், கிட்டார் வாசிக்க வந்தீங்களா? இப்படி மியூசிக் பண்ணி தான் பொண்ணுங்களை கவர் பண்ணுறீங்களோ? ஒரு முறை ஆதியை அழுத்தமாக பார்த்துவிட்டு எழுந்து கொண்டான் தருண். ஸ்டாண்டை இழுத்து போட்டு அதில் தன் நோட்ஸை திறந்து வைத்துவிட்டு தன் கிட்டாரை எடுத்து செட் செய்ய ஆரம்பித்தான். என்ன மிஸ்டர் தருணேஷ், நாங்கள் யாருன்ற கேள்வியை விட்டுட்டீங்க? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சிறு புன்னகையோடு தலையசைத்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்பியோட அண்ணனும் அத்தானும் தானே? கைத்தட்டினான் ஆதி. பரவாயில்லையே, நைஸ். எப்படி கண்டுபிடிச்ச? ஸோ சிம்பிள். நான் வாசிக்கிறத உட்கார்ந்து ரசிக்கிற உரிமையை 2 பொண்ணுங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஒன்று அன்வி, இன்னொன்று சுவாதி. சுவாதிக்கு 2 தம்பிங்க தான், அதான் அன்வின்னு கெஸ் பண்ணேன். ஸ்மார்ட் என்று விட்டு அவன் கன்னத்தில் தட்டினான் ஆதி. சரி சொல்லு, ஏன் அப்படி பண்ண? எப்படி பண்ணேன்? அவள் மேட்சுக்கு போகும்போது ஏன் அவ கூட போன? நான் அவ கூட வந்த விஷயத்த சொன்ன அன்வியே அதுக்கான ரீசனையும் சொல்லியிருப்பாளே. சொன்னா. மேட்சை விளையாட போன பொண்ணுங்களில் அன்பி மட்டும்தான் ஹாஸ்டலைட். திரும்பி ஹாஸ்டலுக்கு வர நைட் ஆகிடும். தனியாக வரணுமேனு நீ கூட போனியாமே. அது மட்டும் இல்லாமல் அவள் விளையாடும் போது கத்தி கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறது, அவளுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுன்னு எடுபடி வேலையெல்லாம் கூட செஞ்சேன்னு சொன்னான். ஹெல்ப் பண்ணேன்னு வேணும்னா சொல்லியிருப்பா. எடுபடின்னு நிச்சயம் சொல்லியிருக்க மாட்டா. ஓ, அவ்வளவு நம்பிக்கை? அவன் பதில் சொல்லவில்லை. சரி, ஏன் அவ்வளவு அக்கறைன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை டைரெக்டாக கேளுங்க. சரி, ஓகே. நீ அன்பியை லவ் பண்ணுறியா? இல்லை. கொஞ்சமும் யோசிக்காமல் அவனிடம் இருந்து சட்டென்று பதில் வந்தது. இதை எப்படி நம்புறது? நான் அன்பியை லவ் பண்ணால் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. ஆனால் ஐ எம் சாரி, எனக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்லை. ஆதி அவனை ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான். அதனை பொருட்படுத்தாமல் அவன் பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தான். சிறிது நேரம் இருவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிறகு கிளம்பினார்கள். ஓகே தருண், பாய். நீங்கள் தேடி வந்த விஷயம் தெளிவாகிடுச்சா? என்னைக்காவது அவளை லவ் பண்ணா எங்ககிட்ட வந்து சொல்லுவியா? இவ்வளவு நேரம் வாயே திறக்காமல் இருந்த நிதிஷ் கேட்டான். அப்படி ஒரு நாள் என் லைஃப்பில் வந்தால் நிச்சயம் உங்ககிட்ட சொல்கிறேன். இருவரும் கிளம்ப, ஒரு நிமிஷம் என்றான். இருவரும் நின்றார்கள். இப்போ நீங்கள் என்னை மிரட்ட வந்தது அன்விக்கு தெரியுமா? ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சந்தேகப்பட்டது என்ன மட்டும் இல்லை, அவளையும் சேர்த்து தான். தன்னோட செல்ல அண்ணனும் அத்தானும் தப்பாக நினச்சிட்டாங்களேன்னு அவள் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்காக சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் யர் அட்வைஸ் என்றான் ஆதி. புன்னகைத்து விட்டு மீண்டும் வாசிக்க தொடங்கினான். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சென்ற பின் தன் பாக்கெட்டிலிருந்து செல்ஃபோனை எடுத்து காதில் வைத்தான் ஆதி. அன்பி, என்ன அண்ணா? நான் தான் சொன்னேன் இல்லை, நீ தான் என்னை நம்பலை. 2 பேரும் ஒருத்தர் நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவன்கிட்ட ஒருத்தர் சைலண்டாகவே இருந்துட்டு வந்திருக்காரே, அதுக்கோட காரணம் என்னவோ? ஆமாண்டா, நானே கேட்கணும்னு நினச்சேன். ஏண்டா மாப்பிள்ள அவன்கிட்ட எதுவுமே கேட்கல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, நீயே கரெக்டாக தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த, அதனால் நான் தலையிடலை. ஓ, ஓகே அண்ணா, அத்தான், பாய். இருவரும் ஜீப்பில் சென்று கொண்டிருக்க நிதிஷ் யோசனையோடு இருப்பதை கவனித்தான் ஆதி. மாப்பிள்ள, என்ன ஆச்சு? ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன அது? தருணோட சொந்த ஊர் பன்ருட்டி. அப்பா பேரு வெற்றி செல்வம், அம்மா பேரு தமயந்தி. கிரீச்சிட்டு நின்றது ஆதி ஓட்டி கொண்டிருந்த ஜீப். மாப்பிள்ள, உன் வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கின உன் அழகு மச்சான் அவன்தான். ஆதியின் இதழில் புன்னகை அரும்பியது.
சரிப்பா, உங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சரிதான். அதுக்காக இப்படி எவ்வளவு நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்ப? அன்வி தருணிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமா தருண், அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. நீங்களும் அவங்க வேண்டாம்னு விட்டு தள்ளுவீங்களா? அதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. சுவாதி கூறினாள். ஏய் சும்மா இருடி, அன்விதா அதட்டினாள். ஆமா, எல்லாரும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. இங்க செல்ஃபிஷா இருக்கிறவங்க தான் அதிகம் அன்வி. எல்லாமே நாம் இருக்கிறதுல தான் இருக்கு சுவாதி. இல்லை அன்வி, சுவாதி சொல்கிறது தான் கரெக்ட். எங்கள் விஷயத்தில் சுவாதி சொன்னது தான் உண்மை. அப்படி சுயநலமாக இருந்தது என்னோட அப்பா. அவரால் எங்கள் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதனால் என்னைக்கும் அவள் என்னை ஏற்றுக்கவும் மாட்டா, முன்ன மாதிரி பாசம் கொடுக்கவும் மாட்டா. என் அப்பா தான் ஏதோ தப்புன்னு எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் அவரை தள்ளி வச்சிருக்கேன். வீட்டுக்கும் அதிகம் போகிறது இல்லை. எங்கேயோ தன் பார்வையை வெறித்து கூறினான். சரி, நீ உங்கள் அக்கா மேலே பாசம் வச்சிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்க நீ இது வரைக்கும் என்ன பண்ண? இன்னும் என்னடி பண்ணணும்? அதுதான் சொல்கிறாரே, பெத்த அப்பாவையே இவர் தள்ளி வச்சிருக்காருன்னு. அதனால் அவர் அக்காவுக்கு என்ன யூஸ்? புரியல அன்வி, குழப்பமாக கேட்டான் தருண். இல்லை தருண், நீயே தானே சொன்ன அவங்க லைஃப்பை ஃபேஸ் பண்ண ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்க அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது உன்னை பற்றி யோசிக்க அவங்களுக்கு நேரம் இருக்குமா என்ன? ஐயோ, என் தம்பிக்கு எவ்வளவு பாசம், எனக்காக இப்படி வீட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? கரெக்டு தான், சுவாதியே ஒப்புக்கொண்டாள். அவங்களுக்கு நீ மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் பண்ணலை? இன்னொரு தடவை அடித்தா வாங்கிக்கலாமே, தப்பில்லையே. அவங்க அன்னைக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி பண்ணிட்டாங்க. மறுபடியும் அப்படி பண்ணுவாங்கன்னு நீயே எப்படி முடிவு பண்ண? அவனுக்கும் அவள் கேட்பது சரி என்றே தோன்றியது. அவங்க 2 பேரும் இப்போ வேற ஊரில் இருக்கிறாங்கன்னு சொன்னியே. உன்னோட லீவ் டேஸில் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு பதில் அங்கே போயிருக்கலாம். உன் அக்காவோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சரி, அதெல்லாம் கூட விடு. உன் அக்காவும் பெரியம்மாவும் தனியாக இருக்காங்கன்னு தானே சொன்னேன். அவன் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். ஒரு பொண்ணு சொசைட்டியை தனியாக ஃபேஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கூட ஆம்பளை துணை இல்லாமல் உங்கள் அக்கா எவ்வளவு ஹெக்டிக் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்திலையாச்சும் அவங்க கூட நீ இருந்திருக்கலாமே. நீயும் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் இல்லையே. என் தம்பி எல்லாம் இன்னும் 20யவே தாண்டலை. பட் வீட்டில் யாருக்கு பிரச்சனைனாலும் அவங்க வாயை திறந்து சொல்லாமலேயே அவங்களுக்கு தோள் கொடுப்பான். பட் இவ்வளவு வயசாகியும் உன்னால் ஏன் உன் ஒரே ஒரு அக்காவுக்கு பண்ண முடியல? அன்வி, உன் தம்பி வளர்ற சூழல் வேற, இவரோட சூழல் வேறடி. சூழல்ல என்ன சுவாதி இருக்கு? எல்லாமே நம்ம மனசுல தான் இருக்கு. அவங்க கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்காம விட்டுட்டு அவங்க மட்டும் உரிமையை கொடுக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த போராடினான். நாங்க கிளம்புறோம் தருண், நீயே தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. நீ பண்ண தப்பெல்லாம் புரியும். முதல்ல உன் மனசை பரத்தி வை. உன்னையே சுற்றி சுற்றி வர உன்னோட ஃப்ரெண்ட்ஸையே உனக்கு மன்னிக்க மனசு இல்லை. அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டுருவங்க அவங்க கிட்ட கூட இன்னும் நெருங்கலை நீ. அவங்க எப்படி உன்னை மன்னிப்பாங்க? கேள்விகளை தருணின் மனதில் விதைத்துவிட்டு பதில்களை நிச்சயம் அவன் சரியாக தேடிக்கொள்வான் என்ற நம்பிக்கையில் சுவாதியை அழைத்து கொண்டு அங்கிருந்து வந்துவிட்டாள் அன்விதா. அவள் விதைத்த விதை எத்தனை மனங்களில் வளரப்போகிறது என்பதை அறியாமலேயே தன் விளையாட்டில் மூழ்கி போனாள். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.